இன்றைய தலைப்பு செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவராக கமலஹாசன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அரசியல் பயணம் சிறக்கவும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எமிஸ் தளத்தின் பணி சுமைகளால் ஆசிரியர்கள் தவிக்கின்ற நிலையில் தொடக்க கல்வித்துறை மாற்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. 2676 காலி பணியிடங்கள் தேர்வு முடிவுகள் வெளியிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட அனுமதி வழங்க ரூபாய் 28 கோடி லஞ்சம் வாங்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் பொது போக்குவரத்தில் மின்சார ரயில்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் ஏராளமான மக்கள் இந்த மின்சார சேவையை பயன்படுத்துகின்ற நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழும் இந்த அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்வது வழக்கம். இந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்திருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாத விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட போலீஸ் காவல் கண்காணிப்பாளராக இருப்பவர் வருண்குமார். இவர் பதவியேற்ற நாளில் இருந்து இன்று வரை சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கிடுக்குப்பிடி நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இந்நிலையில் சினிமா பாணியில் ஐ எம் வெயிட்டிங் என்ற டயலாக்குடன் எஸ்பி வருண்குமார் தன் மொபைல் போனில் கையில் லத்தியுடன் இருப்பது போல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் விழுப்புரத்தில் முதல் மாநாடு நடக்கவுள்ள நிலையில் காவல்துறையின் கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் பதிலளித்துள்ளது. பாடகர் மனோவின் 2 மகன்களுக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் வரலாற்று சான்றுகள் அழிக்கப்படவில்லை என்று எழுதி வைக்கப்படவே இல்லை என்றும் தொல்லியல் துறை இயக்குனர் பேட்டியளித்துள்ளார். லட்டு பிரசாரணையில் கலப்படம் எதிரொலி காரணமாக திருப்பதி கோயிலில் 3 நாட்கள் யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000 நிதி அளிப்பதாக அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் என்ன என்று கேள்வி எழும்பியுள்ளது. மோடியின் பர்த்டே முகாமில் ரத்தம் தருவது போல் போஸ் கொடுத்துவிட்டு நழுவிய பாஜக மேயரின் வீடியோ வைரலாகியுள்ளது. கர்நாடகாவின் பெங்களூரு நகரில் மல்லேஸ்வரா பகுதியில் ஒரு அதிர்ச்சி நடந்துள்ளது. இளம்பெண் உடல் 30 துண்டுகளாக ஃப்ரிட்ஜில் இருந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தில் ஷாலினி பாண்டே நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் ரூபாய் 2 லட்சம் கொடுத்தால் IPS வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு போலீஸ் உடையுடன் சுற்றிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து ஆந்திர அரசிடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டுள்ள நிலையில் 11 நாட்களுக்கு பரிகார விரத தீட்சை எடுக்க உள்ளேன் என்று பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். பாஜகவின் நச்சு மனப்பான்மைக்கு பயப்பட மாட்டோம் என்று மல்லிகார்ஜுனா கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். கொழும்பு இலங்கையில் 9வது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் இலங்கையில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் டிரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த முயற்சிக்கிறேன் என்று கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். வாழவிடு, இதில் யாரையும் இழுத்து விடாதீங்க என்று விவாகரத்து குறித்து மனம் திறந்து ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் விஜயின் புகைப்படம் மாற்றப்பட்டுள்ளது தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. தனியார் நிறுவனங்களில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா என்றும் வெள்ளை அறிக்கை தேவை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் அகழி என்ற சோதனையில் அரசியல் பிரமுகர் ஒருவர் சிக்கியுள்ளார். மேலும் பல கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாஷிங்டனில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரே நகரில் உள்ள வில்மிங்டனில் நடக்கிறது. குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றடைந்தார். விமான நிலையத்தில் இறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அங்கு கூடியிருந்த இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இதற்கிடையே அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார். இந்நிலையில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட பேஜர் தாக்குதலில் கேரள இளைஞருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது.
45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடந்து வருகிறது. 11 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் இன்று அரங்கேறிய 10வது சுற்றில் இந்திய ஆண்கள் அணி அமெரிக்காவை சந்தித்தது. இந்த நிலையில் செஸ் ஒலிம்பியாட் 10வது சுற்றிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது. தங்கம் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் பவுனுக்கு ரூபாய் 600 அதிகரித்து ஒரு பவுன் 55,680க்கு விற்பனையாகிறது. மேற்கு வங்கத்தை ஒட்டி நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.